அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாட் 24/7 தமிழ். நான் கிஷோர். ஜிஎஸ் ஃபேக்கல்டி, கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, இந்த 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் வேலை பார்க்கறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணாதவங்களுக்கு ஒரு லாஸ்ட் ரிசல்ட்டாக இன்னொரு வாய்ப்பாக நமக்கு அப்ளிகேஷன் டேட்டை வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ளிகேஷன் டேட் லாஸ்ட் டேட் December 4ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ December 11 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஷார்ட்ஸ் அண்ட் செஷன்ஸ் நம்ம போயிருந்திருப்போம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலை, இல்லைனா நீங்கள் அப்ளிகேஷன் ஒரு தடவை செக் பண்ணுங்கள், பேமெண்ட் ஏதாவது இஷ்யூ இருக்கா, அந்த மாதிரி ஏதாவதுனா நீங்கள் இன்னொரு வாய்ப்பாக இதை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, மறக்காமல் அப்ளை பண்ணிவிட சொல்லிடுங்க. அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட்லேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ December 4ன்னு சொன்னதை December 11ன்னு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் டைமில் சர்வர் டவுனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னமும் நீங்கள் வந்துட்டு தாழ்த்திடாதீங்க. ஸோ அதை வந்துட்டு தள்ளி போட்டுறாதீங்க. அண்ட் அதே இந்த கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் எக்ஸாம் டேட் ரொம்ப பக்கத்தில் வரதுனால அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாக படிக்கணுன்றதுக்காகவே ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸாக நம்ம ஒரு பேட்ச் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தோம். சிற்பி அப்படின்ற பேட்ச். இது Tier 1. ஸோ அப்போ கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ்லேயே 2 ஸ்டேஜஸ் இருக்கும். இது Tier 1 ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கான பேட்சாக இது இருக்கும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பேட்சை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதர் டீட்டெயில்ஸை நான் கடைசியில் சொல்கிறேன். அண்ட் முக்கியமான டேட், எக்ஸாம் டேட் வந்துட்டு January 10 and 11 பொங்கலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரப்போகுது அப்படின்றத நமக்கு தெளிவாக அவங்களும் அஃபிஷியல் நோட்டீஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி எக்ஸாம் டேட்டை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுலேருந்து கரெக்டாக ஒரு மாதத்தில் எக்ஸாம் வருது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் போட்டால் நம்ம வந்துட்டு சாத்தியம்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாக படிச்சிட முடியும். நான் வந்துட்டு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு மாதம் தான் இருக்குன்றதுனால கண்டிப்பாக நம்ம எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்குது. ஆனால் எஃபர்ட்ஸ் போடுற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் யாருமே இப்போ நீங்கள் படிக்க போகிறவங்க யாருமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்க தான் நீங்கள் டீச்சராக இருக்கிற போகிறவங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இருக்க நாலேஜ்லேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். மேபி இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி டீச்சராக இருக்கீங்கன்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக உங்களை அடிச்சுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் ஜாபாவெலாம் இருப்பீங்க. ஆனால் அதே ஜாகிரஃபியில் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல கஷ்டமாக இருக்குது. இல்லைனா இதே வந்துட்டு பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி படித்தாலே இது எல்லாமே சேர்ந்து தெரிகிற மாதிரி இருக்கும் தான். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த கொஷின் பேப்பர் வந்துட்டு எல்லாருக்கும் காமனாக இருக்கிறதுனால எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லாரும் படிக்கணுன்றது தான் சிலபஸில் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அந்த என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்விஎஸில் நவோதயா வித்யாலயாவில் MTSன்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். அந்த போஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே இதே பேட்டர்ன் தான். 6 பார்ட்டு 6 சப்ஜெக்ட் படிக்க போகிறோம். அந்த 6 சப்ஜெக்ட்லையும் மொத்தம் இத்தனை கொஷின்ஸ்னு பிரித்து 100 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. பட் ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க்கு. ஸோ 300 மார்க்குக்கு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஆனால் இதில் ஆர்டர் ஆஃப் அந்த ஃபஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்துட்டு நீங்கள் எந்த ஆர்டரில் படித்தா பெட்டராக இருக்குன்றத ஒரு ஐடியாவுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி பெஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இதே கண்டென்ட்டை நான் சொல்லியிருந்திருப்பேன். பட் மறுபடியும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட் 10 டேஸில் கூட 10 நாட்களில் கூட நம்ம இன்ஸ்டிடியூட்டாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்சில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. உண்மையே அதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் இல்லை இன்னும் புதுசாக நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சு ஆகணுன்றதுக்காக தான் ஒரு சில கண்டென்ட் வந்துட்டு நம்ம இப்போது இந்த வீடியோ கூட ஒருத்தவங்க புதுசாக இது என்ன கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ்ன்னு இருக்கு, அவங்க வந்துட்டு பிஎட் படிக்கலாம், டிப்ளமா வந்துட்டு எஜுகேஷன் இதில் படிச்சுட்டு இருந்துட்டு அவங்க வந்துட்டு இது அவேர்னஸே இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருக்கவங்க இருக்கலாம். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம போடுறதுக்கும் செஷன்ஸ் போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒருத்தவங்க தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷன்றது தான். ஸோ அது போக இந்த பேட்சஸ் அப்படின்றதையுமே நம்ம வந்துட்டு செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்னென்ன இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ரீசனிங் ஆகட்டும், நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்றத மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 சப்ஜெக்ட்ஸுக்குமே நமக்கு 20 கொஷின் வரப்போகுது. 4வது சப்ஜெக்ட் ஜென்ரல் நாலேஜ், அது GS அண்ட் GK அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அதுலேயும் 20 கொஷின் வரதான் போகுது. பட் இருந்தாலும் இந்த 4 கம்பேர் பண்ணும்போது எது ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு நான் சொல்வேன்னா ஃபஸ்ட்டு 3 தான் நமக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஏன்னா சிலபஸ் வந்துட்டு டிஃபைன்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சிலபஸ் படித்தா அதுலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற முடியிற மாதிரி ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி நீங்கள் படிச்சிடலாம். ஆனால் ஜென்ரல் நாலேஜ் GK அண்ட் GSல வந்துட்டு ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கிறதுனால, வளவலன்னு இருக்கிறதுனால அதில் நம்ம கொஞ்சம் நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. எது முக்கியம்? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்த வரைக்கும்
டிஃபைன்டாக இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்கிறதுலேருந்து கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதே பாலிட்டியில் எடுத்தோம்னா ப்ரீஆம்பிள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி இந்தந்த டாபிக்ஸ் முக்கியன்றது, இப்போ பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள்ன்றது ரொம்ப முக்கியம், அதுலேருந்து மேபி கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி டிஃபைன்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டா கூட ரொம்பவே சூப்பர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஜென்ரல் நாலேஜை வந்துட்டு நம்ம நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது ஹெவி சிலபஸ்னால. ஆனால் அது போக லாங்குவேஜ் கம்பீட்டன்சிஸில் இங்கிலீஷ் வந்துட்டு கம்பல்சரி 10 மார்க்குக்கு எல்லாருக்குமே படிச்சு தான் ஆகணும். அது போக மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜில் நம்ம தமிழ் தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு 13 லாங்குவேஜஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 13 ஆர் 16 சம்திங் கொடுத்துருந்தாங்க, அதில் தமிழ் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி தமிழ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் எந்த ஆர்டரில் படிச்சுக்கிட்டா பெட்டர்னு என்னோட ஐடியாவில் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு சரி இல்லை நானும் வந்துட்டு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறேன், எனக்கு இதுதான் ஒர்க் அவுட் ஆகும்னா வெல் அண்ட் குட், சூப்பர். அதுபடி நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கும். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் க்ளூலெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி எப்படி படிக்கணுன்றதுக்கு ஒரு ஐடியா இல்லாத மாதிரி இருக்குன்னா இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் பெட்டர்னு எனக்கு தோணுது. போன இதில் சொன்ன அதே விஷயந்தான். ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் நமக்கு எந்த சப்ஜெக்டை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கிறீங்க, ஸோ 20க்கு 20 அடிச்சே ஆகணுன்ற மாதிரி ரீசனிங்கை சூப்பராக படித்து வச்சுக்கோங்க. ஸோ ரீசனிங்கில் 20 கொஷனுக்கு நான் 20 எடுத்தே ஆகணுன்ற மாதிரி அதை இந்த ஷார்ட் டைம் பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லா டாபிக்ஸையும் ஓரளவு படிச்சுக்க முடியும். ரீசனிங்க்கு நல்லா வந்துட்டு எஃபர்ட் போடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டருமே அது ஒரு சில கொஷின்ஸ் பார்த்து இப்போ 20 கொஷினில் ஒரு 15 கொஷின் நல்லா எஃபர்ட் போடுறோம்னா 15 கொஷின் ஏச்சும் நம்ம அடிச்சிட முடியும். சில கொஷின் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், என்னடா இது இப்பெல்லாம் ஒரு கொஷின் கேட்குறாங்களே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சில கொஷின் வந்துட்டு அது நமக்கு எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆவரேஜாக வர்றது தான். ஆனால் அந்த சிம்பிள் கொஷின்ஸை நம்ம விட்டுறவே முடியாத மாதிரி ஈஸியாக பண்ணுறதுனால அந்த பேசிக்ஸு இப்போ காம்பனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இதை படிச்சுக்கிட்டீங்கனாலே அதுலேருந்து ஒரு 2 கொஷின் 3 கொஷினாச்சும் வந்துடும். அதே வந்துட்டு இப்போது ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி டிஃபைன்டு டாபிக்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் அடுத்தபடியாக ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான அந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்குது. இதுக்கு அடுத்தது நீங்கள் 10 மார்க் சார் இப்போது ஓவரால் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு 20 இருக்குது, ஓகே வெயிட்டேஜ் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக ஜென்ரல் நாலேஜ் தானே, அப்போ அதை தானே இங்கே வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்காக தான் நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்ல வரேன். கம்பேரிட்டிவ்லி இது என்ன தான் இங்கிலீஷ்க்கும் அதே தமிழுக்கும் 10 கொஷின் தான் கேட்க போகிறாங்களா இருந்தாலுமே சிலபஸ் கம்மி தான். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஓரளவு டிஃபைன் சிலபஸில் படித்து அதுக்குள்ள 10க்கு இது ஒரு 8 கொஷின் 7 கொஷின் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இதுலேயும் 10க்கு 7 கொஷின் 8 கொஷின் அட்டன் பண்ண முடியும்னா ரொம்பவே சூப்பர். ஸோ ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது நம்ம ஒரு 15 கொஷின் கிட்டையாச்சும் நெருக்கி அட்டன் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். ஆனால் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒன்று தான் படிக்க முடியுன்ற நிலைமை இருக்குது. எக்ஸாம் டேட் அப்படி பக்கத்தில் வச்சுட்டாங்க. இதே எக்ஸாம் டேட் தள்ளி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு இது இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸே நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். எல்லாமே முக்கியம், எல்லாமே படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கலாம். டேட் ரொம்ப பக்கத்தில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்குக்காக இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வகையில் இதை கொஞ்சம் ஆர்டரை பார்த்துக்கோங்க. அண்ட் ஜென்ரல் நாலேஜில் அதை படிக்கவே கூடாது, லாஸ்ட்டாக வச்சிருக்கேன்றதுனால படிக்கவே கூடாதுன்னு கிடையாது. அதில் அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆர் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது அடுத்த செஷனில் நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நீங்கள் இந்த ஐடியாவை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி நல்லா வந்துட்டு படிச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் ஃபஸ்ட்டு டயருக்கு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிற்பி அப்படின்ற ரெக்கார்டர் அண்ட் லைவ் கிளாஸஸ் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இந்த லான்ச் பண்ணி பசங்க கிட்டத்தட்ட 15 நாளாக இந்த கோர்ஸ் எப்போ வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ உடனே லான்ச் பண்ணி பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெக்கார்டர் கிளாஸஸாக பார்த்துட்டு இருக்காங்க. லைவ் கிளாஸஸும் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்டர் அண்ட் லைவாக பார்த்துக்க முடியும். ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சில கிளாஸஸ் நீங்கள் ரெக்கார்டராக பார்த்துக்க முடியும். அதே வந்துட்டு லைவ் கிளாஸஸ்ன்றது ஸ்டடி பிளான் படி லைவ் கிளாஸஸ் நடத்துவோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஸோ நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணணுன்றது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ படிக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 1 மாதம் தான் இருக்குது அப்படின்றதுனால முடிஞ்ச அளவு சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி எனக்கு படிக்க அந்த ஆர்டர் தெரியும் சார், ஆர்கனைஸாக படிக்க முடியும்னா சூப்பர், வெல் அண்ட் குட். இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வரிசை என்னென்ன படிக்கணும்னு எனக்கு தெரில சார், இந்த சப்ஜெக்டில் இந்த டாபிக் தான் வரணும்னு தெரில, ஒரு வீடியோ கோர்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சிற்பி கோர்ஸ் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸாம் ஒரே 1 மாதத்தில் வருதுன்றதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஸோ அப்படியே இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுனால மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டா மட்டும் எல்லாத்தையும் நான் படிச்சிட முடியும்னு என்னாலலாம் போய்லாம் சொல்லவே முடியல. ஸோ ஒரே 1 மாதம் இருக்கிறதுனால இதே நான் அதர் கோர்ஸுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், நாங்கள் நடத்துறது வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு போதும்ப்பா, நீங்கள் வந்துட்டு நல்லா பொறுமையாக படித்தா கூட நல்லா எழுத முடியும்னு. இது உண்மையாகவே மனசு வர மாட்டேங்குது. 1 மாதம் இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக போடணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதான் இப்போ அந்த கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் சிற்பி பேட்ச்ன்றது. பட் இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். 22% ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா
Y890 அந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ நமக்கு லிங்க் இருக்கும். ஸோ கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் பேட்ச்னு கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஆப் மூலிமா கூட ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த கோடை யூஸ் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். 2600 கிட்ட நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், அது வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ வேறு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.